அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், மதுரை பைக்காரா லக்ஷ்மணா மருத்துவமனையில் மூளை நரம்பியல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த காணொலியின் மூலமாக நான் பொதுமக்களுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட சிறு சந்தேகங்கள், சிறு தெளிவுகள், சில அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு பற்றி நான் எடுத்து கூற இருக்கிறேன். இந்த மூளை தண்டுவட நரம்பியல் பிரிவை பொறுத்தவரை 2 வகையான பிரச்சனைகள், நோய்கள் உங்களுக்கு வரலாம். ஒன்று மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், மற்றொன்று தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய். அதே இது மூளை தண்டுவடம் 2ஐ பொறுத்தவரையில் அதையும் 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிடென்ட், மற்றும் ஆக்சிடென்ட் எப்படி வேணால் இருக்கலாம். அது சாலை விபத்தாக இருக்கலாம், இல்லைன்னா அசால்ட் மற்றும் அந்த மாதிரி யாராவது அடித்ததுனால வரலாம், இல்லைன்னா ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல வர்ற காயங்கள்னால வர்ற பிரச்சனைகள். இது மூளை மற்றும் தண்டுவடம் 2க்குமே பொதுவானது தான். இதை தவிர மூளை மற்றும் தண்டுவடத்தில் பொதுவாக நாள்பட்ட நோய்கள் வருவது, அதற்கு பல காரணங்கள் உள்ளன. உதாரணத்துக்கு மூளை எடுத்துக்கொண்டால் கிருமி நோய் தொற்றினால் வரக்கூடிய நோய்கள், சர்க்கரை, இரத்த கொதிப்பு மற்றும் நாள்பட்ட வியாதிகள்னால் மூளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மற்றும் வலிப்பு மற்றும் வாத நோய் இது ஒரு வகைப்படும். இந்த வலிப்பு வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதே மாதிரி வாத நோய் வர்றதுக்கும் பல காரணங்கள் உண்டு. பொதுவாகவே இந்த மாதிரி வர நோய்கள் கொஞ்சம் நாள்பட்டு தான் இருக்கும். பொதுமக்களுக்கு இதனால் விழிப்புணர்வு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதற்கான சிறு சிறு அறிகுறிகள் தோன்றும். அந்த அறிகுறிகளை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு தலைவலி வந்துச்சு அப்படின்னா ஒரு கடையில் போய் மாத்திரை வாங்கி போடுவாங்க. பட் அது ஒரு தடவை 2 தடவை போட்டால் அது ஒத்துக்கொள்ளலாம். எடுத்தவொடனே ஒரு தடவை தலைவலி வரப்போ நம்ம எடுத்தவொடனே போய் ஒரு ஸ்கேனோ ஏதோ பண்ணி பார்க்குறதுக்கு முடியாது. பட் அதே தலைவலி திருப்பி நாள்பட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே லேசில் விட்டுறக்கூடாது. உடனடியே போய் தகுந்த மருத்துவரை பார்த்து, நரம்பியல் மருத்துவரை பார்த்து அதற்கான தீர்வு என்ன, அது என்ன பிரச்சனை, என்ன டெஸ்ட் செய்யணும், எப்படி வைத்தியம் பண்ணணுன்றதை பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் தண்டுவடத்துலையும் ஏதாவது கை கால் பலகீனம், உணர்ச்சி கம்மியாகுதல், ஒரு பக்கம் உடம்புல, ஒரு கையிலையோ ஒரு கால்லையோ முகத்துலேயோ உணர்ச்சி கம்மியாகுது, அசைவுகள் கம்மியாகுது, நடை பாவனை கம்மியாகுது, நடை தளர்ச்சி ஏற்படுறது, சிறுநீர் மற்றும் மலம் கழிக்கிறதில் கஷ்டம் ஏற்படுது. இது எல்லாமே தண்டுவட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நாள்பட்டு போய் முத்தி போய் வந்தால் அந்த நோயை மருத்துவர்களாலேயும் பூரணமாக குணப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆரம்ப நிலையிலேயே சந்தேகம் ஏற்படும் போது தகுந்த சிகிச்சை மற்றும் தகுந்த டெஸ்ட்டுகளை பண்ணி இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பெரிய பாதிப்புகளை தவிர்க்கலாம்.